கொடுங்கன்னு எத்தனை முறை கேட்டிருக்கேனா இல்லையாண்ணா சொல்லுங்கண்ணா. ஆமாப்பா. ஆமாமா, ஒரு தடவையா 2 தடவையா எத்தனை தடவை கேட்டிருக்கீங்க? பாண்டிக்கு என்ன பிடிக்கலனா கூட பரவாயில்ல, ஆனா எனக்கு பாண்டிய பிடிக்கும் அவனுக்கு தெரியும்ல. அவன் எப்படி நான் என்ன பார்த்து அப்படி ஒரு கேள்வி கேட்க முடியும்? என்கிட்ட ஒரு வார்த்தை அவன் பேசுறதே இல்ல, என்ன கண்டுக்கிறது கூட இல்ல. கண்டிப்பா ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் என் மனசு புரிஞ்சுப்பான்னு நினைச்சு நான் தினமும் அவன் கடையில போய் உட்காருவேன். அப்படி என்னதான்ப்பா கேட்டான் அவன்? அவன் என்ன சொன்னான்னு உங்களுக்கு தெரியுமாண்ணா? டேய், எங்க சேரனை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டான். அப்படியா கேட்டாரு? ஆமா, சேரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க வீட்டுக்கு வாழ வரியான்னு கேக்குறான். என்ன இவன்? அவன் அப்படியெல்லாம் கேட்டிருக்க மாட்டான்ப்பா. உன் காதுல ஏதாவது தப்பா விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். இல்லண்ணா, அவன் அப்படித்தான் கேட்டான். எனக்கு என் குடும்பத்தை பத்தி நல்லா தெரியும். எங்க வீட்டுக்கு வந்து வாழ்றதுல எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்றேன். பேசாம என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்துறேன்னு சொல்றான். நீங்க ரொம்ப நல்லவர் தான், உங்களை எனக்கு பிடிக்கும் தான். அதுக்காக நான் எப்படின்னா உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? எதுவும் பொய்யெல்லாம் சொல்லலையே. ஆமா, இந்த விஷயத்துலதான் பொய் சொல்ல போறேன். எப்படி அவன் வருவான்ல, அவன்கிட்டயே கேளுங்க. நான் அவனை விழுந்து விழுந்து லவ் பண்றேன். அவனை மதிக்கலனா கூட பரவாயில்ல. என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டா எனக்கு எப்படி இருக்கும்? இதுவே பாண்டிய பின்னாடி சுத்திட்டு இருக்கிறப்போ நான் போய் என் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டா அவனுக்கு எப்படி இருக்கும்? சொல்லுங்கண்ணே, எப்படி இருக்கும்? போதும்ண்ணா, போதும். இனிமே நான் பாண்டி பின்னாடி போனாலும் இல்ல அவன் கிட்ட பேசினாலும் அவன் கடை பக்கம் போனாலும் நீங்க என்ன வேணாலும் கேளுங்க. அவ்வளவுதான். இனிமே எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவன் எப்படி நான் என்ன பார்த்து அப்படி ஒரு வார்த்தையை கேட்கலாம்? இனிமே எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்க அவன்கிட்டயே சொல்லிருங்க. இதுக்கு மேல அவனால என்ன அவமானப்படுத்த முடியாது. இனிமே அவன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு சொல்லிருங்க. ஒரு நிமிஷம் இல்லப்பா. சரி உட்காரு, சாப்பிட்டு போவ. இல்லண்ணா, எனக்கு மனசு தாங்க மாட்டேங்குதுண்ணா. நீங்க சாப்பிடுங்கண்ணா. இல்லனா அவன் வருவான். அவனுக்கு நல்ல சாப்பாடு போடுங்க. நல்லா சாப்பிட்டு ரொம்ப இந்த மாதிரி எல்லாம் பேசி என் மனசை கஷ்டப்படுத்தட்டும். நான் வரேன்.